ஹரே கிருஷ்ணா. வணக்கம் எல்லாம் டிவோட்டிக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம மூணாவது பகுதி பார்க்க போறோம். 27வது அத்தியாயம் மூணாவது பகுதி நம்ம பார்க்க போறோம். ஹரே கிருஷ்ணா, கொஞ்சம் மியூட் பண்ணிருங்க, மணி சத்தமா இருக்கு. இன்னைக்கு நம்ம மூணாவது காண்டம் 27வது அத்தியாயம் மூணாவது பகுதி பார்க்க போறோம். சரி, போன வாரம் நம்ம இரண்டாவது பகுதி பார்த்தோம். சில முக்கியமான விஷயம் என்ன பார்த்தோம்னா, a pure devotee can see the presence of the Supreme Personality of Godhead in everything materially manifested. இங்க கபில முனி என்ன சொல்றாருன்னா, தேவதி கிட்ட, அவர் தாய் கிட்ட இந்த கபிலா சிக்ஷா, இந்த சங்கியா தத்துவத்தை பேசிக்கிட்டு இருக்கார். ஸோ பகவான் சொல்றார், துய பக்தர் அவங்க கண்ணுக்கு எல்லாம் இந்த ஜட பொருள் பார்த்தா கூட அவங்க கண்ணுக்கு கிருஷ்ணா தான் தெரியும். அதுதான் பார்ப்பாங்க, எல்லாம் கிருஷ்ணா தான் பார்ப்போம். இதுதான் துய பக்தரம். இங்க கபிலமுனி சொல்றோம். He is present there only as a reflection, but a pure devotee can realize that in the darkness of mental illusion. பகவான் இந்த பௌதிக உலகம் அவர் சக்தி மூலியமா தான் அவர் உணர முடியும். ஆனா பகவானோட சக்தியும் பகவானும் வித்தியாசம் இல்லை. ஏன்னா ரெண்டும் பகவானது அப்சல்யூட் பிளாட்ஃபார்ம்னால வித்தியாசம் இல்லை. ஆனா பகவான் சக்தி மூலியமா தான் இந்த பௌதிக உலகத்துல இருக்காரு. ஆனா துயபக்தர் அந்த சக்தி, பகவான் சக்தி பார்த்த கூட அவங்களுக்கு பகவான் ஞாபகம் தான் வரும். பகவான் தான் எல்லாம் தாங்கி கொண்டிருக்கார், அது அவங்க உணர்வாங்க. துயபக்தர் இதான் கபில் முனி சொல்றோம். இதான் வித்தியாசம். கத்துன்ற ஆத்மா நம்பலாம் கண்டிஷன் சோல் அண்ட் லிபரேட்டட் சோல். துயபக்தர் இப்போ பிரபுபாடெல்லாம் பார்த்தீங்களா, நம்ம குரு மகாராஷ்டிரலாம் அவங்களும் துயபக்தர். அவங்க கண்ணுக்கு 24 மணி நேரம் கிருஷ்ணன் தான் பார்ப்பாங்க. இதான் வித்தியாசம். அடுத்தது கபில முனி என்ன சொல்லியிருக்காருன்னா, the conditional things I am this body. கத்துன்ற ஆத்மா, ஓகே, கத்துன்ற ஆத்மா அந்த கண்டிஷன்ஸ் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நான் தான் இந்த உடல், நான் ஒரு இன்ஜினியர், நான் ஒரு லாயர், நான் ஒரு டாக்டர், நான் தமிழன், நான் வெள்ளைக்காரன், நான் பணக்காரன், நீங்க இதே வீடு, அப்படி நினைச்சு கொண்டிருப்பாங்க. யாரு? கத்துன்ற ஆத்மா, கண்டிஷன்ஸ். But a liberated soul thinks, I am not this body, I am a spirit soul. ஆனா துயபக்தர் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நான் இந்த உடல் இல்லை, நான் ஒரு ஆத்மா, அகம் பிரம்மாஸ்மி, நான் ஒரு ஆத்மா அப்படின்னு துயபக்தர் நினைப்பாங்க. ஸோ இதான் வித்தியாசம். ஓகே, பக்தர்கள் நம்மலாம் தனிக்கும் நம்ம உணரணும், நான் இந்த உடல் இல்லை, நான் ஒரு ஆத்மா அப்படின்னு நம்ம உணரணும். பக்தர் தீஸ் ஐ ஆம் இஸ் ஈகோ. நம்ம இது என்னோட நானு அப்படின்னு சொல்லும் போது நம்ம அகங்காரத்துல இருக்குமா, ஈக்குவல் இருக்குமா? ஐடென்டிபிகேஷன் ஆஃப் தி செல், ஐம் திஸ் பாடி. நான் தான் இந்த உடல், எல்லாம் இந்த உடல் சம்பந்தப்பட்டது எல்லாம் என்னோட, இதே வீடு, இதே மனைவி, பிள்ளை, இதே காசி, இதே காடி. யாரு சொல்லுவாங்கன்னா, கத்துன்ற ஆத்மா, கொண்டேஷன்ஸ், பக்தி இல்லாதவங்க. எவ்ரிதிங் ரிலேஷன், பாடி இஸ் மைண்ட், எல்லாம் என்னோட. இட்ஸ் கால் ஃபால்ஸ் ஈகோ. யார் இந்த அகங்காரத்துல இருக்காங்க அவங்க இந்த மாதிரி நினைச்சு கொண்டிருப்பாங்க. ஹரே கிருஷ்ணன், தயவு செஞ்சு கொஞ்சம் மியூட் பண்ணிருங்க, சத்தமா இருக்கு, மியூட் பண்ணிருங்க. ஏன் இருங்க. Okay, everything in relation to this body is mine. இது உடல் சம்பந்தப்பட்டது என்ன நம்மளுக்கு இருக்கோ எல்லாம் என்னோட.
ஸோ யார் இந்த மாதிரி நினைக்கிறாங்களோ அவங்க வந்து ஃபால்ஸ் ஈகோ அகங்காரத்துல இருக்காங்க அப்படின்னு கபில முனி வந்து சொல்றார். But when one is self-realized and thinks that he is an eternal servitor of the Supreme Lord, that identification is a real ego. உண்மையான ஈகோ என்னதுன்னா, நான் ஒரு ஆத்மா, ஜீவிரா ஸ்வரூபாக கிருஷ்ணரா நித்யதாஸ். ஆத்மா மட்டும் இல்ல, ஆத்மாவோட தர்மம் என்னது, நான் வந்து கிருஷ்ண பகவானோட நித்தியமான தாசன், சேவகன். இதான் உண்மையான ஈகோ அப்படின்னு கபிலமுனி சொல்றோம். ஸோ தயவுசெய்து பக்தர் எல்லாம் வந்து நீங்க வந்து நம்பலாம் இந்த நிலைக்கு வரணும். நான் வந்து இந்த உடல்ல நான் ஒரு ஆத்மா, அந்த நிலைக்கு நம்ம வரணும். அது மட்டும் இல்ல, ஆத்மாவோட தர்மம் என்னது, கிருஷ்ண பகவான் நித்தியமான சேவகன். இதுதான் உண்மையான ஈகோ கபிலமுனி சொல்றோம். அடுத்து கபில முனி என்ன சொல்றோம்னா, the answer is also found in Bhagavad Gita 7:1. Only one who has surrendered himself unto the lotus feet of the Supreme Lord Krishna, Mam Evayi Prapayanti, can be freed from the clutches of Maya. So Bhagavad Gita பகவான் வந்து 7வது அத்தியாயத்துல 1வது அத்தியாய பாதத்துல பகவான் சொல்றார், கிருஷ்ண பகவானே சொல்றார், இந்த பௌத்திக உலகத்துல இருந்து தப்பிச்சு போறது ரொம்ப கஷ்டம், முக்தி அடைய ரொம்ப கஷ்டம். ஆனா யார் என்கிட்ட சரணம் செய்யறாங்களோ, மாம் ஏவாயே பிரபயாந்தி, இந்த 7வது ஸ்லோகம் 1வது பதம் பகவான் சொல்ற, யார் என்கிட்ட சரணம் செய்யறாங்களோ கூட சீக்கிரத்துல சுலபமா அவங்க வந்து இந்த பௌத்திக உலகத்தை தப்பிச்சு வைகுந்தத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்றோம். ஸோ தயவு செஞ்சு பக்தர் நம்ம புரிஞ்சுக்கணும், ஒரே ஒரு வழி நம்ம வந்து இந்த பௌத்திக உலகத்துல இருந்து தப்பிச்சு போறோம்னா பகவானுக்கு சரணம் செஞ்சு பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யணும். அதான் ஒரே ஒரு வழி நம்ம முக்தி அடையுது. இது பகவானே சொல்றோம். ஓகே, கேள்விங்கள். மொத கேள்வி, how the jiva who are trapped in material world can free himself? இந்த ஜீவராசிங்க இந்த பௌத்திக உலகத்துல சிக்கி கொண்டு இருக்கு, இப்படி தப்பிச்சு போக முடியும் அப்படின்னா அப்படியே முக்தி அடைய முடியும். Hare Krishna Prabhu, I try please. Yes, The moment the jiva realizes that I'm not this body, I'm the soul, and he knows that he's an eternal servitor of the Lord, and he must also surrender to Krishna and do devotional service bhakti. Yes, Yeah. Prabhu, thank you. Yeah, Hare நீங்க Krishna. very detail step by step பதில் கொடுத்துட்டீங்க. ஓகே, வெரி குட். ஓகே, at the end of the day கடைசியா நம்ம எப்படி இந்த பௌத்திக உலகத்துல இருந்து தப்பிச்சு போறது, முக்தி அடைந்த பகவானுக்கு நம்ம பக்தி செய்யணும், அவருக்கு டிவோஷனல் சர்வீஸ் செய்யணும். ஸோ அதனால்தான் டிவோட்டி எல்லாம் யூ மஸ்ட் டு டிவோஷனல் சர்வீஸ். ஓகே, நாளைக்கு வந்து நரசிம்ம சதுர்தாசி, நரசிம்ம பகவான் வந்து தோன்ற திதி நாளைக்கு உலக பூரா கொண்டாடுவாங்க. உங்க சென்டர்லயும் லோக்கல் சென்டர் கண்டிப்பா கொண்டாடுவாங்க. டைப்பிங்ல நம்ம கொண்டாடுறோம் நாளைக்கு ஈவினிங் ப்ரோக்ராம். ஸோ நாளைக்கு நல்ல வாய்ப்பு நம்மளுக்கெல்லாம் சர்வீஸ் செய்யறதுக்கு. கோயிலில் போய் சர்வீஸ் செய்யுங்க. வாட் எவர் சர்வீஸ் இங்கே செய்ய முடியும் செய்யுங்க. கூட்டுறீங்களா, மாப் போடுறீங்களா, சமைக்கிறீங்களா, காய்கறி வெட்டுறீங்களா, வாட் எவர் நீங்க என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க நாளைக்கு. ஏன்னா இந்த மாதிரி புனிதமான நாள்ல இருந்து இந்த மாதிரி நம்ம சர்வீஸ் செஞ்சோமா 1000 மடங்கு பலன் கிடைக்கும். வேற நாள்ல சர்வீஸ் செஞ்சோமா ஒரு %. ஆனா நாளைக்கு போய் செஞ்சீங்களா ஸ்பெஷல் டே 1000 பெனிஃபிட் கிடைக்கும், 1000 மடங்கு. ஸோ வாய்ப்பு விட்டுறாதீங்க. சுதன் மாதிரி இந்த பக்தி தொண்டு ஒண்டித்தான் நம்மள இந்த ஜீவத்தை இந்த பௌத்திக உலகத்திலிருந்து தப்பி போகணும். ஓகே, சரி, அடுத்த கேள்வி. ஜீவா இஸ் passive a non-performer who actually carried out activities. கபில முனி சொல்றா, ஆத்மா வந்து ஒன்றும் செய்யாதான், ஆத்மா ஒன்றும் செய்யாதான். இப்ப யாரு தான் எல்லா காரியங்களும் செஞ்சு கொண்டிருக்கா அந்த மாதிரினா? அதான் கேள்வி. முகுணங்கள்
இந்த 3 குணங்கள் தான் செய்விக்குது. ராஜகுணம், தம குணம், சாத்விகம். ஓகே, தயவு செஞ்சு அப்பெல்லாம் ஞாபகம் வச்சு. ஆத்மா இந்த 3 குணங்கள் தான் செய்யும். ஓகே, காரியங்கள் நீங்கெல்லாம் நம்ம தம குணத்துல இருந்தோமா, தம குண காரியம் செய்விக்கும். ராஜகுணத்துல இருந்தோமா, ராஜகுண காரியங்கள் செய்யும். சாத்விக குணம் இருந்தோமா, சாத்விக குணம் காரியங்கள் செய்யுமா. ஆனா அது மேல சுத சத்துவனால இருந்தோமா, சுத சத்துவ காரியங்கள் செய்யும். அந்த சுத சத்துவத்தான் கிருஷ்ண பக்தி, கிருஷ்ணன் ஒன்று. ஓகே, இப்ப நீங்க கிருஷ்ண பகவானுக்கு நீங்க பக்தி செஞ்சீங்களா, எல்லாம் சாதனைகள் கிருஷ்ண ப்ராசஸ் நீங்க செஞ்சீங்களா, நீங்க சுத சத்துவ நிலையில இருக்கு. ஓகே, ஸோ நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால தயவு செஞ்சு நம்ம வீட்டில் இருக்கும் போது இங்க இருந்தா கூட நம்ம சுத்தி நம்ம அட்லீஸ்ட் ஆங்கு குறைஞ்சு சாத்திய குணம் குணத்துல இருக்கணும். ஏன்னா சாத்திய குணத்துல இருந்தோமா, நம்ம செய்யக்கூடிய காரியங்கள், நம்ம சிந்தனை எல்லாம் சாத்தியமாகும். நம்ம தம குணத்துல இருந்தோமா, நம்ம சிந்தனை, நம்ம காரியங்கள் எல்லாம் தம குண காரியங்கள். ராஜகுணத்துல இருந்தோமா, ராஜகுணம். ஓகே, ஸோ அதனாலதான் முக்கியம். நம்ம எப்பயுமோ நம்மளை சுத்தி அட்லீஸ்ட் ஒரு சாத்தியம் குணம் நம்ம உருவாக்கணும். மூணாவது கேள்வி, வாட் இஸ் த அல்டிமேட் கோல் ஆஃப் மாயாவதி? மாயாவதிஸோட கடைசி லட்சியம் என்னதான் அவங்களோட? நான் தான் கடவுள்னு சொல்லுவாங்க. எஸ், ஓகே. மாயாவதியோட கடைசி லட்சியம் என்னதுன்னா, ஜோதி கூட ஐக்கியமாகுது, கடவுள் கூட ஐக்கியமாகுது. இதான் அவங்களோட கடைசி லட்சியம். ஓகே, கடவுள் கூட ஜோதி கூட ஐக்கியம். இதுதான் மாயாவதியோட தப்பான தத்துவம். ஓகே, வைஷ்ணவருக்கு கடவுள் கூட ஐக்கியம் ஆறுறதுக்கு ஆசைப்பட மாட்டோம். வைஷ்ணவர்களுக்கு இது தற்கொலை பண்ற மாதிரி. கடவுள் கூட ஐக்கியம் ஆகுறது இது பக்தி ஸ்ரீனந்தா மகாராஜ் சொல்லியிருக்கா. இது தற்கொலை பண்ற மாதிரி சமம் பண்றார் வைஷ்ணவருக்கு. வைஷ்ணவர் கொஞ்சம் கூட ஆசைப்பட மற்றவர்கள் நான் கடவுள் கூட ஐக்கியம் ஆகணும். ஓகே, ஆனா 5 முக்தியில ஆக தாழ்ந்த முக்தி தான் சௌஜ முக்தி. இந்த சௌஜ முக்தி தான் ஜோதி கூட ஐக்கியமாக இருக்கு. ஓகே, இதெல்லாம் அசுரன். கிருஷ்ண பகவான் அசுரன்லாம் கொடுறாருல, அவங்களாம் சௌஜ முக்தி அடைவாங்க. இப்ப கம்சா, பூத்தன், சாரி கம்சா, வேற அசுரன்லாம் இருக்காங்களா, கேசி, சோமினி அசுர கிருஷ்ண பகவான், அவங்கெல்லாம் இவன் சிசு, பால், தண்ட வக்ரா, இவங்கெல்லாம் சௌஜ முக்தி, தாழ்ந்த முக்தி அடைஞ்சுவார். இவங்கெல்லாம் கிருஷ்ணா உடல்ல போய் ஐக்கியம். ஆனா வைஷ்ணவனுக்கு இந்த சௌஜ முக்தி ஆசைப்பட மாட்டார்கள். துய பக்தர், துய வைஷ்ணவருக்கு இந்த 4 முக்தி கூட ஆசைப்பட மாட்டார். இது சௌக்கிய முக்தி, ஸ்வரூபிய முக்தி, சாஸ்திரி, சமீபிய, இந்த 4 முக்தி கூட ஆசைப்பட மாட்டார். யாரு? துய பக்தர். துய பக்தர் என்ன ஆசைப்படுவாங்க? பகவானே, நான் இங்க இருந்தா கூட நான் உங்களோட சேவகனா இருந்து உங்களுக்கு பக்தி தொண்டு செஞ்சு கொண்டிருக்கேன், அதே போதும் அப்படின்னு துய பக்தி வைஷ்ணவங்க நினைப்பாங்க. முக்தி கூட ஆசைப்பட மாட்டாங்க. நான் மாயாவடினா லட்சியம், அவங்க இரண்டுக்கு ஒரு ஜோதி கூட ஐக்கியமாகணும். அதான் அவங்களோட லட்சியம். ஓகே, அடுத்த கேள்வி, பிகினிங் ஆஃப் த காஸ் ஆஃப் மெத்தட் பாண்டேஜ். நம்மெல்லாம் இந்த ஜீவாலாம் மறைப்பிரிவு எடுத்துக்கொண்டே இருக்கு இந்த பௌத்திக உலகத்துல. 2 காரணம் கபில முனி சொல்றோம். 2 காரணத்தினால ஜீவா சிக்கி கொண்டே இருக்கு இந்த பௌத்திக உலகத்துல. என்னது அந்த 2 காரணம்? Hare Krishna Prabhu, Icha and Dvesa, desire and envy. Thank you, Prabhu. Yes, okay. இதான் பதில். கபில முனி சொன்னா 2 காரணம். ஜீவா திருப்பி திருப்பி இந்த பௌத்திக உலகம் சிக்கி கொண்டு இருக்கு. நான் கடவுளா ஆகணும் ஆசை, நான் கடவுளா ஆகணும், அது ஒரு ஆசை. 2வது கிருஷ்ண மேல போறோம்.
கடல் மேல போறோம். சோ இது 2 காரணத்தினால ஜீவா வந்து மறுபிறவி எடுத்துக்கொண்டே இருக்கான். சிக்கிக்கொண்டு. ஓகே. ஆசை. ஒண்ணாவது ஆசைன்னு நான் கடல்ல ஆடணும். 2வது வந்து கிறிஸ்டியன் மேல போறோமே. இந்த 2 பாவங்கள் இருந்ததுனால்தான், இந்த தப்பு செஞ்சனால்தான் ஜீவா அந்த வைகுந்தத்துல உழுதிச்சான். ஓகே. நம்மலாம் ஏன் இந்த பௌத்திக உலகத்துல உழுந்தோம்னா, இந்த 2 காரணத்தினால. ஓ, நானும் கடவுள் ஆயிடுறேன், நான் கிருஷ்ணன் ஆயிடுறேன். ஏன் எல்லாம் கிருஷ்ணன் வணங்குறாங்க? ஏன் எல்லாம் கிருஷ்ணன் செய்யறாங்க? போறான். அதனால கிருஷ்ணன் சரி நீ இப்போ பௌத்திக உலகத்துல நான் செஞ்சு கொடுக்குறேன், உருவாக்குறேன், நீ அங்க போய் என்ஜாய் பண்ணு அப்படின்னு பகவான் நம்மள அனுப்பி விட்டுரு பௌத்திக உலகம். இதனால இந்த 2 காரணம். ஓகே. அடுத்த கேள்வி, why the ஜீவா think he is a body non spirit soul? ஏன் ஜீவா வந்து நினைச்சு கொண்டிருக்கு நான் உடல், அந்த உடல் நான் ஆத்மா இல்ல? ஏன்? எதனால? Prabhu Hare Krishna, because he thinks he is the doer of everything. Prakriti Kriya Manani. Doer. Is the do everything. நான் எல்லாம் நான் தான் செய்யறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு. அதோட மேல ஒண்ணு பதில் இருக்கு. என்னது? The body is not the spirit. ஏன் ஜீவான்னா தான் இந்த உடல் நினைச்சு கொண்டிருக்கு, ஆத்மா இல்ல அப்படின்னு அந்த மாதிரி ஏன் வாழ்ந்து கொண்டிருக்கு? ஏன்? எதனால? அகங்காரத்தினால. அகங்காரம்னா நம்ம வந்து மொத்தம் பார்த்தோம்ல, ரியல் ஈகோ என்னது? நான் ஒரு ஆத்மா. ஃபால்ஸ் ஈகோ வந்து நான் இந்த உடல். எதனால? இந்த அகங்காரம் ஈகோ. ஃபால்ஸ் ஈகோ, ரியல் ஈகோ. ஓகே. அடுத்த கேள்வி, when the reaction of karma doesn't happen ஜீவா. கர்மா அது இப்ப வந்து அந்த பந்தம் வந்து அந்த பலன் இப்ப ஜீவா மேல பாதுகாக்கு. When நம்ம வந்து involve ourselves with surrender to Krishna and do devotional service to please Krishna. So எஸ். சோ நம்ம இந்த காரியங்கள் செஞ்சா, கிருஷ்ணா பகவான் திருப்திக்காக செஞ்சா நம்மளுக்கு கர்மா இல்ல. ஓகே. நம்ம கிருஷ்ணனுக்காக கொலை பண்ணலாம், கிருஷ்ணனுக்காக திருட்டுறோம், கிருஷ்ணனுக்காக பொய் சொல்றோம், அது கர்மா இல்ல. ஆனா இப்ப வந்து நம்ம சொந்த சூழ்நிலைக்கு கொலை பண்றோமோ, நம்ம இப்ப நம்ம சூழ்நிலைக்கு நம்ம திட்டுறோமோ, பொய் சொல்றோமோ, கர்மா இருக்கு. இந்த கர்மா தான் பாட்டு. ஓகே. ஆனா இப்ப வந்து நம்ம கிருஷ்ணனுக்காக செஞ்சோமா, பகவான் திருப்திக்காக செய்யும் போது கர்மம். ஓகே. ஓகே. யாரும் ஞாபகம் இருக்கு? அஷ்டங்க யோக 8 படி இருக்கு. யாரும் சொல்றீங்களா? நான் ஒரு கிளாஸ்ல பேசியிருக்கேன் இத. ஞாபகம் இருக்கா? அஷ்டங்க யோக 8 படி. படி என்ன படி? நியாயா நியாய அந்யம் நியாயா நியாய யாமா நியாமா. ஓகே. யாமா நியாமா. யாமா நியாமா வந்து என்ன செய்யணும், செய்யக்கூடாது, என்ன செய்யணும். ஓகே. யாமா நியாமா. அடுத்தது மூணாவது என்னது? யம நியம ஆசனா. ஆசனம் உட்காரணும். ஓகே. 3வது படி. 4வது யம நியம ஆசனா. அடுத்து என்னது? பிராணாயாமா. ஓகே. பிராணாயாமம் செய்யணும், மூச்சு பிராக்டிஸ். யம நியம ஆசனா பிராணாயாமம். அடுத்தது பிராட்ஹாரா. பிராட்ஹாரா என்னதுன்னா நம்மளோட சென்சஸ், மனமெல்லாம் ஒரு பாயிண்ட் கொண்டு வரணும். ஓகே. நம்ம மனம், நம்ம சிந்தனை, நம்ம புலன் எல்லாம் ஒரு பாயிண்ட் கொண்டு வரும். பிராட்யாரா. அடுத்தது யம நியம ஆசனா பிராணாயாம பிராட்யாரா. அடுத்தது தாரணா. ஓகே.
So dharana also deep. Okay, deep-ஆ போனோம். நம்மளோட புலன் total control கொண்டு வரணும். புலம் மனம் இதெல்லாம் total 1 point deep-ஆ போகணும். அப்பதான் தியானம். 7வது தியானம். யம நியம ஆசனம், பிரணாயமா பிரத்யாரா தாரணா தியானா, 7வது தியானம். அப்பதான் மெடிடேஷன் உட்காருவோம். அப்பதான் ஒன்றும் மெடிடேஷன். இந்த 6 செஞ்சுதான் மெடிடேஷன் வரணும். ஆனா எல்லாரும் ஏமாத்தி கொண்டிருக்காங்க. சும்மா உட்காந்து கண்ணை மூடிட்டு நான் மெடிடேஷன் செய்யறேன், தியானம் செய்யறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் போய் அஸ்தங்க யோகால இருந்து நீ யம நியமம் எல்லாம் செஞ்சு 7வது தான் தியானம். இப்ப நீ தியானம் செய்றியோ அப்பதான் கடைசி 8வது தான் சமாதி அடைகிறோம். இதுதான் பதஞ்சலி முனி அஸ்தங்க யோகா சொல்லி கொடுத்தார். ஓகே, சரி. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு இந்த 3ஆம் பக்கத்தை நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு 21வது ஸ்லோகத்துல இருந்து 30வது ஸ்லோகம் வரைக்கும் நம்ம பார்க்கணும். ஓகே, இதுதான் கடைசி பகுதி. ஓகே, படிங்க. அடைச்சோம் 21வது ஸ்லோகம். Anybody can read? Hare Krishna Prabhu, I'll read. படிங்க மாதாஜி. Okay. The Supreme Personality of Godhead said, one can get liberation by seriously discharging devotional service unto me, and thereby hearing for a long time about me or from me. By thus பண்ணி மாதாஜி ஹோலாம். ஹரே கிருஷ்ணா. யார் பண்ணாலும் பேசிக்கிட்டு இருக்காங்க, மியூட் பண்ணுங்க தயவு செஞ்சு. ஓகே, பண்ணு மாதாஜி, கண்டினியூ பண்ணுங்க. Okay. The Supreme Personality of Godhead said, one can get liberation by seriously discharging devotional service unto me, and thereby hearing for a long time about me or from me. By thus executing one's prescribed duties, there will be no reaction, and one will be freed from the contamination of matter. Sri Swami comments in his connection that by association with material nature alone, one does not become conditioned. Conditional life begins only after one is infected by the modes of material nature. If someone is in contact with the police department, that does not mean that he is a criminal, as long as one does not commit criminal acts. Even though there is a police department, he is not punished. Similarly, the liberated soul is not affected, although he is in the material nature. Even the Supreme Personality of Godhead is supposed to be in association with material nature when he descends, but he is not affected. One has to act in such a way that in spite of being in the material nature, he is not affected by contamination. Although the lotus flower is in association with water, it does not mix with the water. That is how one has to live, as described here by the Personality of Godhead, Kapila Deva. Animita nimitena swadharmena malat mana. Thank you, Prabhu. Hare Krishna. So, இந்த ஸ்லோகத்துல பாருங்க, கபிலமுனி பதில் கொடுக்குறோம். பகவான் சொல்றான், முக்கியமான நேரம் சொல்றான், யார் ஒருத்த முக்தி அடையிறதுக்கு ஆசைப்படுறாங்க. ஸோ நம்ம எல்லாம் முக்தி அடையிறதுக்கு நம்மளாம் ஆசைப்படுறோம். அதனாலதான் நம்ம கிருஷ்ண பக்தி இந்த ஏகத்துல வந்திருக்கோம். ஸோ தயவு செஞ்சு நம்ம எப்படி பகவான் அந்த வழி கொடுத்துருக்கோம். ஒன்னாவது என்ன சொல்லிருக்க, சீரியஸ்லி டிஸ்சார்ஜிங் டிவோஷன்ஸ் அந்த கிருஷ்ண கொண்டி நம்ம தூயமான பக்தி செய்யணும். ஓகே, பகவானே சொல்றார். ஓகே, அவருக்கு பக்தி செய்யணும். சும்மா நம்ம சாங்கீத்துக்கு செஞ்சுக்கிட்டு வந்துகிட்டு போய்கிட்டு அந்த மாதிரிலாம் முடியாது. பகவான் சீரியஸ்லி ஆழமான பக்தி அவருக்கு செய்யணுமா, இது ஒண்ணா. ரெண்டாவது பகவான் அழகா சொல்லியிருக்கிற பாருங்க, என்னை பத்தி கேட்கணுமா அப்படின்னா ஹரிகதா, பாகவதம், பகவத்கீதா நம்ம கேட்கணுமா. ஒரு வாட்டி 2 வாட்டி கேட்கறது இல்லையா, ரொம்ப நாள் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஹியரிங் ஃபார் லாங் டைம்.
ஹரிகதை நம்ம கேட்கணுமா, தன்னைக்கும் கேட்கணுமா அவர் பத்தி. இந்த மூலியமா தான் நம்ம கர்ம பந்தம் நம்மளுக்கு அடைய மாட்டோம். நம்ம கூடிய சீக்கிரத்துல இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்தா கூட நம்ம இந்த பௌதிக இது பாதிக்காதான். ஓகே, நம்மள பாதிக்காதான். இப்படி நம்ம வாழணும். தயவு செஞ்சு பக்தர்லாம் நம்பலாம் தனிக்கும் செவி செஞ்சு கொண்டிருக்கணும். அண்ட் தென் 2வது ஹரிகதா தயவு செஞ்சு நீங்களாம் கிளாஸ் கேட்கணும், படிக்கணும். இதெல்லாம் நீங்க செய்யணும். பகவான் சொல்றோம். அந்த மூலியமா தான் நம்ம இந்த பௌத்திக உலகத்துல நம்ம வாழ்ந்தா கூட நம்ம பாதிக்கப்பட்டோம் நம்மலாம். ஸோ இந்த பொருளையில உரையில இந்த பிரபு அழகா எழுதிக்கிறாருங்களா, பிரபுபாட் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த தூய பக்தர் எல்லாம் லைக் பிரபுபாட், நம்ம குருமார் இவங்கெல்லாம் வாழ்ந்தாங்க இந்த உலகத்துல. ஆனா இந்த உலகத்துல வாழ்ந்தா கூட, பௌத்திக உலகத்துல வாழ்ந்தா கூட அவங்க பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா அவங்கலாம் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க செவிட்டு இருந்தாங்க. அவங்க பிரபு கிருஷ்ண பத்தி படிச்சுக்கிட்டு எழுதிக்கிட்டு அந்த மாதிரி இருந்தாங்க. அதனால அவங்கலாம் பாதிக்கப்பட்டாங்க. என் பிரபுபாட்னா அதான் எழுதியிருக்கார். கிருஷ்ணன் தான். கிருஷ்ண பகவான் இந்த பௌத்திக உலகத்துக்கு தோன்றினான் லீலை செய்யறதுக்காக. அவரு மனிதன் மாதிரி வாழும் போது நம்ம நினைக்கூடாது, ஓ கிருஷ்ணாவும் மனிதன் ஆயிட்டா அப்படின்னு நம்ம நினைக்கூடாது. அவருக்கு இந்த பௌத்திக உலகம் பாதிக்காது. இந்த பௌதிக உலகத்தை அவர் படைச்சார். அவர் உள்ள இந்த பௌதிக உலகத்துல வாழ்ந்தா கூட அவர் ஒரு நிமிஷம் கூட இந்த பௌதிக உலகம் அவளை பாதிக்காது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ பிரபுபாட் அழகா எழுதியிருக்கார். தாமரை தண்ணியில் இருந்தா கூட தாமரை இலை படகு தண்ணி நினையாது. ஒரு காலத்துல கூட தாமரை இலை தண்ணியில் நினையாது. அது தண்ணியில் இருந்தா கூட நினையாது. அதே மாதிரிதான் நம்ம இந்த பௌதிக உலகத்துல வாழ்ந்தா கூட நம்ம இந்த பௌதிக உலகத்தை வாழக்கூடாது. ஆன்மீக உலகத்தை வாழணும். இங்க இருந்தா கூட இதான் பிரபு அழகா எழுதியிருக்காரு. ஓகே, சரி. 2வது ஸ்லோகம் படிங்க. அர்ச்சம் 22வது. இப்படி Hare Krishna Prabhu, I'll read then. படிங்க தூஜி. This devotional service has to be performed strongly in perfect knowledge and with transcendental vision. One must be strongly renounced and must engage in austerity and perform mystic yoga in order to be firmly fixed in self-absorption. Devotional service in Krishna consciousness cannot be performed blindly due to material emotion or mental concoction. It is specifically mentioned here that one has to perform devotional service in full knowledge by visualizing the absolute truth. We can understand about the absolute truth by evolving transcendental knowledge. And the result of such transcendental knowledge will be manifested by renunciation. That renunciation is not temporary or artificial, but it is very strong. It is said that development of Krishna consciousness is exhibited by proportionate material detachment or vairagya. If one does not separate himself from material enjoyment, it is to be understood that he is not advancing in Krishna consciousness. Renunciation in Krishna consciousness is so strong that it cannot be deviated by any attractive illusion. One has to perform devotional service in full tapasya, austerity. One should fast on 2 Ekadasi days, which fall on the 11th day of the waxing and waning moon, and on the birthdays of Lord Krishna, Lord Rama, and Chaitanya Mahaprabhu. There are many such fasting days. Yogina means by controlling the senses and mind. Yoga Indriya Samyama. Yogina implies that one is seriously absorbed in the self and is able, by development of knowledge,
to understand his constitutional position in relation with the super self. In this way, one becomes fixed in devotional service and his faith cannot be shaken by any material allurement. Thank you, Prabhu. Hare Krishna. தேங்க்யூ மாதாஜி. ஸோ இந்த ஸ்லோகத்துல பாருங்க, தயவு செஞ்சு நீங்கெல்லாம் புரிஞ்சுக்கணும். கபில முனி சொல்றா பார்த்தீங்களா, நம்ம கிருஷ்ண பக்தி செய்யும் போது, பகவானுக்கு டிவோஷன் சேவை செய்யும் போது, நம்ம பாருங்க ஸ்ட்ராங்லி இன் பெர்ஃபெக்ட் நாலேஜ். நம்ம சும்மா சாங்கியத்துக்கு வந்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு என்ன சாங்கியத்துக்கு இது மாதிரிலாம் முடியாது. நம்ம பக்தியில முன்னேற முடியாது. இங்க சொல்லியிருக்கா பார்த்தீங்களா, இன் பெர்ஃபெக்ட் நாலேஜ். நம்ம ஞானம் இருக்கணும். நம்மெல்லாம் புக்கு படிக்கணும், ஞானத்தை வளர்க்கணும். இது ரொம்ப முக்கியம். சில பேர் சான் பண்ணுவாங்க, செய்வாங்க, ஆனா படிக்க மாட்டாங்க, ஒன்றும் தெரியாது. ஸோ அந்த மாதிரினா கஷ்டம். கபில முனி சொல்றா அதெல்லாம் முடியாது. One must be strongly renowned and must engage in austerity. நம்மெல்லாம் வைராக்கியம் இருக்கணும். நம்ம பற்றெல்லாம் வாழணும். பௌத்திக வாழ்க்கையை பற்றெல்லாம் வாழணும். இது ரொம்ப முக்கியம். அது மேல பற்று, இது மேல பற்று, இது மேல பற்று. ஆனா பக்தர் பிரபு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகே, பற்றுலாம் வாழணுமா இங்க கபில முனி சொல்றோம். அது மட்டும் இல்லாம முக்கியமானது நம்ம ஆஸ்டரிட்டி, தபஸா. நம்ம ஏகாதசி விரதம் கடைப்பிடிக்கணும். இன்னும் ஜன்மாஷ்டமி விரதம் எடுக்கிறோம், கௌரவ பூர்ணிமா விரதம் எடுக்கிறோம், சான் பண்றோம், காலில் எழுந்திருக்கிறோம் அங்காரத்திக்கு. இதெல்லாம் தபாஷா. இதெல்லாம் நம்ம கண்டிப்பா செய்யணுமா? இதெல்லாம் செஞ்சாதான் நம்ம பக்தியில முன்னேறலாம். நம்ம காலை மங்கள எழுந்துக்க மாட்டோம், தூங்குவோம். ஸோ இப்படி நம்ம பக்தியில முன்னேறுது. ஸோ இதுதான் பிரபாட்ட கபில முனி சொல்றா. ஏன்னா அதே நேரத்துல பிரபா தான் எழுதியிருக்காரு, பொருளில பிரபா இதான் எழுதியிருக்காரு. இப்படி நம்ம தபஸா இன்னும் நம்ம பக்திக்கு ஆழமா கடைப்பிடிக்கும். ஓகே, தயவு செஞ்சு டிவோட்டி மாசம் நீங்களாம் கோயிலுக்கு போறீங்க, நீங்க கோயிலுக்கு போனா சரி செய்யணும். நீங்க கிளாஸ், கீர்த்தன், பூஜை இதெல்லாம் நீங்க கலந்துக்கணும். அப்புறம் கோட்பாடு கடைப்பிடிக்கணும், சாண்டிங் செய்யணும். இதெல்லாம் நம்ம செய்யணும். பக்த சங்கத்தை வாழணும். இதெல்லாம் செஞ்சாதான் பக்தியில முன்னிடலாம் அப்படின்னு கபில முனி சொல்லியிருக்காரு. ஓகே, 23வது ஸ்லோகம் இனி படிக்கின்றேன். பன்மீன் மத்தாஜி நீங்க தான் படிக்கணும் பாருங்க. Okay, no problem. Okay. The influence of material nature has covered the living entity, and thus it is as if the living entity were always in a blazing fire. But by the process of seriously discharging devotional service, this influence can be removed, just as wooden sticks which cause a fire are themselves consumed by it. Perfect. Fire is conserved in wooden sticks, and when circumstances are favorable, the fire is ignited. But the wooden sticks, which are the cause of the fire, are also consumed by the fire if it is properly dealt with. Similarly, the living entity's conditional life of material existence is due to his desire to lord it over material nature, and due to his envy of the Supreme Lord. Thus, his main diseases are that he wants to be one with the Supreme Lord, or he wants to become the Lord of material nature. The karmis try to utilize the resources of material nature and thus become its Lord and enjoy sense gratification. And the jnanis, the salvationists, who have become frustrated in enjoying the material resources, want to become one with the Supreme Personality of Godhead or merge into the impersonal effulgence. These two diseases are due to material contamination. Material contamination can be consumed by devotional service because in devotional services, these two diseases, namely the desire to lord it over material nature and the desire to become one with the Supreme Lord, are absent. Therefore, the cause of material existence is at once consumed
by the careful discharge of devotional service in Krishna consciousness. Thank you, Prabhu. Hare Krishna. நன்றி வார்த்தை. சோ இந்த ஸ்லோகத்துல பாருங்க, கபில முனி அழகா சொல்றான். கபில முனி என்ன சொல்றான்னா, இந்த ஜீவா வந்து அவங்க பௌத்திக ஆசை, பௌத்திக உணர்வு, பௌத்திக அழுக்கு இந்த ஆத்மாவோட மறைச்சு கொண்டு இருக்கும். பயங்கரமா மறைச்சு கொண்டு இருக்கும். அதனால அந்த ஆத்மாவுக்கு தெரியாது. நான் ஒரு ஆத்மா தெரியாது. ஏன்னா நம்மளுக்கு இந்த பௌத்திக இந்த கர்ம அழுக்கு மறைச்சு கொண்டு இருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்கா மறைச்சு கொண்டு இருக்கும். அதுல நம்மெல்லாம் போய் யாருக்கிட்டே போய் சொன்னோமா, நீ உடல், நீ ஆத்மா, அவங்களுக்கு ஒன்றும் புரியாது. ஒன்றும் தெரியுது அவங்களுக்கு. ஏன்னா அவங்களோட அழுக்கு, பௌத்திக அழுக்கு அவ்வளவு மறைச்சுக்கிட்டு இருக்கான், அவங்கள மூடிக்கிட்டு இருக்கான். இதான் கபில முனி சொல்றான். அவர் என்ன சொல்றா, நெருப்பு போல மறைச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா இந்த அழுக்குங்கள்லாம் ஒரே ஒரு வழி, பகவானுக்கு நம்ம ஆழமான பக்தி செஞ்சோமா, ஆட்டோமேட்டிக்லி இந்த அழுக்கெல்லாம் கழுவிடணும், வெளியே ஆயிடும் ஆட்டோமேட்டிக்லி. அவர் சொல்றார். சோ பாத்தீங்களா, இத்தனை ஸ்லோகத்துல பாருங்க, கபில முனி திருப்பி திருப்பி இதான் சொல்றோம். பகவானுக்கு ஆழமான பக்தி தொண்டு செய்யணும், பகவான் ஆழமா பக்தி தொண்டு செய்யணும். இதுதான் அவரு பேசிக்கொண்டே இருக்கார். எல்லா ஸ்லோகத்திலயும் நம்ம பார்க்கிறோம், இதுதான் அவரு சொல்றோம். சோ இதான் வழி, வேற வழியே இல்லை. ஓகே, வேற வழியே இல்லை. நம்ம வந்து இந்த பௌதிக உலகத்துல இருந்து தப்பிச்சு போறதுக்கு வேற வழி. பிரபுபாத் திருப்பி அதுதான் சொல்றாரு. ஓகே, அவர் என்ன சொல்றா, இந்த காரணம் நம்ம எல்லாம் இந்த பௌதிக உலகத்துல சிக்கி கொண்டிருக்கிறோம். அது காரணம் என்னது, நான் கடவுளாகணும். ரெண்டாவது, கடவுளுக்கு மேல போறான். பிரபுபாத் இதுதான் சொல்றான். ஓகே, சோ அதனால தயவு செஞ்சு நம்ம எல்லாம் பக்தர், நம்ம இந்த ரெண்டு டிசீஸ் சிக்கு நம்மளுக்கு இருக்கக்கூடாது. என் பிரபுபாத் கர்மியை சொல்றான். கர்மி யாருன்னா, கர்மி இந்த பௌத்திக உலகத்தை எல்லாம் எனக்காக என் சொந்த நாளைக்கு என்ஜாய் பண்ண ஆசை, எல்லாம் அவன் என்ஜாய் பண்றது ஆசை. இதான் கர்மி. என் ஞானி யாரு, ஞானி அவங்க கடவுள் கூட ஐக்கியமாகணும் அப்படின்னு ஞானிங்க ஆசைப்படும். ஆனா பக்தர் அவங்க கடவுள் ஆகணும் ஆசைப்பட மாட்டார், கடவுள் கூட ஐக்கியம் ஆகணும்னு ஆசைப்பட மாட்டாரு, கடவுள் மேல போராமப்பட மாட்டாரு. ஏன்னா பக்தர் பக்தி செஞ்சு கொண்டிருக்கனால பக்தியில இருந்து இதெல்லாம் இருக்காதான், போராம இருக்காதான், அந்த கடவுள் ஆகணும் ஆசை இருக்காது. யாரு பக்தி செய்யற, இதான் பிரபா அழகா இருக்க. ஓகே, சரி, 24 ஸ்லோகம். பிரேம மாத்த பிரேம மாத்த இருக்காங்களா? வேற யாராச்சும் இங்கிலீஷ்ல தமிழ்ல படிக்கிறீங்களா? தமிழ்ல கூட படிக்கலாம். By discovering the faultiness of his desiring to lord it over matter nature, and by therefore giving it up, the living entity become independent and stand in his own glory. So, இப்ப இந்த ஜீவா அவங்களோட தப்பான நோக்கத்தை நிப்பாட்டுதோ, இப்ப இந்த ஜீவா நான் எல்லாம் அனுபவிக்கணும் அப்படி நிப்பாட்டுற அந்த ஆசைகளை நிப்பாட்டுறதோ, இப்பதான் அந்த ஜீவா சொந்த இண்டிபெண்ட் ஆக முடியுமா, அதோட புகழ உண்மையான ஆத்மா நிலை தான் கிருஷ்ண உணர்வு நிலை நம்ம அடையலாம். இப்ப நம்ம இந்த தப்புங்களை நம்ம உணர்றோம். இந்த ஆசைகள், பௌத்திக ஆசைகள், என்ஜாய் பண்றது ஆசை, இதெல்லாம் இப்ப நம்ம ஓட்டுறோமோ அப்பதான் கபில முனி சொல்றார், அந்த ஆத்மா ஆத்மா இண்டிபெண்ட் அடையலாம். நம்ம ஆத்மா புகழ ஃபேமஸ் க்ளோரி ஆகலாம், க்ளோரியஸ் ஆகும் அப்படின்னு கபில முனி சொல்றார். ஓகே, இந்த பர்பால பாருங்க, பிகாஸ் த லிவிங் என்டிட்டி இஸ் நாட் ஆக்சுவலி தி என்ஜாயர் ஆஃப் த மெட்டீரியல்ஸ் ஆல்சோ. நம்மலாம் ஜீவாந்த உண்மையிலேயே நம்ம இந்த பௌத்திக உலகத்தை
நம்மள சொந்த நிலைக்கு சொந்த எண்ணத்துக்கு நம்ம அனுபவிப்போம். ஓகே, இந்த பௌதிக உலகம் வந்து நம்ம என்ஜாய் பண்றதுக்கு இல்ல. His attempt to lord it over method nature is at ultimate issue frustrated. யார் ஒருத்தர் இந்த பௌத்திக உலகத்தை நான் என்ஜாய்மெண்ட் நினைக்கிறாங்களோ, கடைசியில் அவங்க வந்து துக்கம், மிசரி, அவங்க டிஸ்ட்ரஸ், தோல்வி தான் அடைவாங்க. பார்த்தீங்களா? நான் என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா கடைசியில் அது தோல்வியே தான் முடியும். அப்புறம் வந்து என்ன போட்டிருக்குன்னா, as a result of frustration, he desires more power than the ordinary living entity and thus wants to merge into the existence of the supreme enjoyer. அடுத்து தோல்வி அடைஞ்சிட்டோன்னா இன்னும் நான் வெற்றி ஆகணும் அப்படியே ஆசைப்படுவான் அந்த ஜீவா. கடைசியா வந்து நான் வந்து கடவுள் ஆக போறேன், கடவுள் கூட ஐக்கியம் ஆக போறேன் அப்படின்னு ஆசைப்படுவான் அந்த ஜீவா. In this way, he developed a plan for greater enjoyment. So மேல கூட நல்லா என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு இந்த ஆத்மா நினைக்கும். இதெல்லாம் தப்பான எண்ணங்கள். ஸோ பார்த்தீங்களா, ஒரு இதை நம்ம முயற்சி பண்ணோமா, இந்த பௌத்திக உலகத்தை என்ஜாய் பண்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணோமா, அதோட கடைசி முடிவுனா தோல்வித்தான். இங்க பிரபு அழுதுறார். ஸோ தயவுசெய்து இந்த டிவோட்டி வந்து நம்ம நினைக்கூட நான் வந்து நான் வெற்றி ஆவேன், பௌத்திக உலகத்துல வெற்றி ஆவேன் அப்படின்னு நினைக்கூடாது. ஏன்னா கடைசியா எல்லாம் தோல்வித்தான். ஆனா அந்த தோல்வியை யாரும் உணர மாட்டாங்க. இன்னும் நான் கூட செய்யணும், இன்னும் நான் கூட அடையணும் அப்படின்னு எல்லாம் ஆசைப்படுறாங்க. ஓகே, இதான் தப்பான இன்னும் ப்ராப்பர்ட் அழகா எழுதியிருக்கார். ஓகே, 25வது ஸ்லோகம். anybody want read? இல்லன்னா பண்ணி மாத்த Yes, Prabhu, நான் படிக்கிறேன். 25. In the dreaming state, one's consciousness is almost covered and one sees many inauspicious things. But when he is awakened and fully conscious, such inauspicious things cannot bewilder him. But in the condition of dreaming, when one's consciousness is almost covered, one may see many unfavorable things which cause disturbance or anxiety. But upon awakening, although he remembers what happened in the dream, he is not disturbed. Similarly, the position of self-realization or understanding of one's real relationship with the Supreme Lord makes one completely satisfied. And the three modes of material nature, which are the cause of all disturbances, cannot affect him. In contaminated consciousness, one sees everything to be his own enjoyment. But in pure consciousness or Krishna consciousness, he sees that everything exists for the enjoyment of the Supreme Enjoyer. That is the difference between the dream state and the wakefulness. The state of contaminated consciousness is compared to dream consciousness, and Krishna consciousness is compared to the awakened stage of life. Actually, as stated in the Bhagavad Gita, the only absolute enjoyer is Krishna. One who can understand that Krishna is the proprietor of all the three worlds and that he is the friend of everyone is peaceful and independent. Thank you, Prabhu. Hare Krishna. ஸோ இந்த ஸ்லோகத்துல பாருங்க, கபிலமுனி அழகா சொல்றான். பகவான் என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து நம்ம தூங்கும் போது நம்ம கனவு கண்டோம்லாம். ஓகே, நம்ம தூக்கும் போது நம்ம கனவு கண்டோம். சில நேரத்துல கெட்ட கனவு வரும் நம்ம தூக்கத்துல. ஓகே, நான் இப்ப நான் முடிச்சிட்டோன்னு அந்த கெட்ட கனவு வந்து நம்மளை பாதிக்காது. ஆனா தூங்கும் போது நம்ம வந்து ஒரு உதாரணம், அந்த கனவுல இருந்து ஒரு புலி நம்மள துரத்தி கடிக்குது, சாவடிக்குது. அந்த கனவுல இருந்து அந்த புலி நம்மள கடிச்சு சாவடிக்கும் போது நம்மளுக்கு வலிக்கும். அந்த கனவுல நம்ம வலிக்கும், வலி தெரியும். ஆனா அது கனவு தான். ஆனா அந்த கனவுல நம்ம வலிக்கும், ரத்தம் ஊத்தம், வலிக்கும். ஆனா இப்ப நான் முடிச்சிட்டோன்னே
அந்த வலி நம்மளை பாதிக்காது. ஓ, இது கனவு தான், நம்ம அந்த வலி இல்லை, நம்ம முடிச்சிட்டோம் தானே. சோ இதைத்தான் இந்த பொருளுரையில பிரபு நம்ம எல்லாம் இந்த உலகத்துல எல்லாம் ஜீவா கனவுல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, தூக்கத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, கனவு கண்டுகிட்டு இருக்காங்க. கெட்ட கெட்ட கனவு கனவு கண்றாங்க. அவங்க கனவு பாதிக்குது. அவங்க இதான் அவங்க கஷ்டப்படுறாங்க, பாதிக்குது. ஏன்னா எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. கெட்ட கனவு அவங்கள பாதிக்குது. ஆனா இப்ப அவங்க கிருஷ்ண பக்தி, கிருஷ்ண உணர்வுல வராங்களோ, அவங்க முழிக்கிறாங்க. அதான் கிருஷ்ண உணர்வு. முழிக்கும் போது இந்த கெட்ட கனவு அவங்கள பாதிக்காது. இதான் வித்தியாசம். சோ இது ரொம்ப ஆழமான விஷயம் கபிலமுனி பேசுறோம். சோ அதனால நம்ம எல்லாம் ரொம்ப பேர் தூங்கிட்டு இருக்காங்க. தூக்கத்துல இருந்து அவங்க என்னெல்லாம் செய்யறாங்க, அவங்கள எழுப்பணும். எப்படி நம்ம எழுப்பணும்? அவங்கள நம்ம கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் பண்ணி அவங்கள எழுப்பணும். அப்பதான் அவங்க உண்மையான உணர்வு, உண்மையான வாழ்க்கையில எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. ஓகே, 26வது ஸ்லோகப்படி அடிச்சோம். Padmini Mata, it looks Yes, like Prabhu, 26. The influence of material nature cannot harm an enlightened soul, even though he engages in material activities, because he knows the truth of the Absolute, and his mind is fixed on the Supreme Personality of Godhead. Puppet. Lord Kapila says that Mai Manasam, a devotee whose mind is always fixed upon the lotus feet of the Supreme Personality of Godhead, is called Atmarama or Vidita Tattva. Atmarama means one who rejoices in the self, or one who enjoys in the spiritual atmosphere. Atma, in the material sense, means the body or the mind. But when referring to one whose mind is fixed on the lotus feet of the Supreme Lord, Atmarama means one who's fixed in spiritual activities in relationship with the Supreme Soul. The Supreme Soul is the personality of Godhead, and the individual soul is the living entity. When they engage in reciprocation of service and benediction, the living entity is said to be in the Atmarama position. Thank you, Prabhu. Hare Krishna. Thank you, Mandaji. So, நான் உங்களுக்கு இந்த பொருள் உரை பார்க்க ப்ரோபன் முக்கியமான ஆத்மாராமா வார்த்தையை பத்தி பேசுறோம். ஓகே, ஆத்மாராமா உண்மையிலே கிருஷ்ண பகவானோட குணம் ஆத்மாராமான்னு சொல்லுவோம். அப்படின்னா கடவுள் கிருஷ்ணா வெளிய சந்தோஷத்தடி போக தேவையில்லை. அவரு அவர் உள்ளுக்கே அவரே இன்பத்தை ஆனந்தம் அடையலாம். இதுதான் ஆத்மாராமா. நம்மெல்லாம் சந்தோஷம் வேணும்னா நம்ம வெளியே தேடி போறோம். சோ நம்ம ஆத்மாராமா தான், பகவானை ஒண்டி ஆத்மாராமா. ஏன்னா பகவானை ஒண்டி அவரு சந்தோஷம் வேணும்னா, ஆனந்தம் வேணும்னா அவர் உள்ளுக்கே அவரே உணரலாம். அவருக்கு சந்தோஷம் கொடுக்கறது யாரு அடுத்து சொல்ல முடியுமா? கிருஷ்ண பகவான் உள்ளுக்கே அவர் சந்தோஷம் அடையலாம். யாரு சந்தோஷம் கொடுக்குறாங்க பகவானுக்கு? The devotees, Prabhu, who are sincerely surrendered and thinking of Krishna. இல்ல, பகவானுக்கு ஆனந்தம் கொடுக்கிறது ஸ்ரீமதி ராதரன். ஸ்ரீமதி ராதராணி லாடினி சக்தி, internal potency who give pleasure to Krishna. கரெக்ட். அவங்க தான் ஸ்ரீமதி ராதராணி. அவங்க தான் இந்த உள்ளுக்குள்ள இருந்து பகவானுக்கு ஆனந்தம் கொடுக்குறாங்க. அதான் அவங்க ஸ்ரீமதி ராதராணி. she லாடினி சக்தி, internal potency. She is a pleasure potency. pleasure potency பகவானுக்கு இன்பம் கொடுக்கும். ஆனா கிருஷ்ண பகவான் அந்த லாடினி சக்தியத்தை ஒரு பெண்ணு ரூபத்தை உருவாக்கும். அந்த பெண்ணு ரூபம் தான் ஸ்ரீமதி ராதராணி. Srimati Radharani internal potency. They mean inside she give Anandam pleasure to Krishna. Okay. So ஆத்மாராமா என்ன ப்ராப்பர் அழகா எழுதுறாங்க. என்ன பகவானுக்கு திருப்திக்காக நம்ம என்ன செஞ்சா கூட, one who is fixed in
in spiritual activity in relation with the Supreme Soul. அதான் ஆத்மரமான்றோம். ஓகே, பிரபுபானது அர்த்தம் சொல்றா, நம்ம என்ன காரியங்கள் செஞ்ச கூட கிருஷ்ண பகவான் சந்தோஷம் கொடுக்கறதுக்காக நம்ம செய்யறோமோ அது ஆத்மராமா அப்படின்னு பிரபுபா சொல்றார். சரி, 27வது ஸ்லோகம் பற்றி படிக்க. Okay, Prabhu. When a person thus engages in devotional service and self-realization for many, many years and births, he becomes completely reluctant to enjoy any one of the material planets, even up to the highest planet, which is known as Brahmaloka. He becomes fully developed in consciousness. But anyone engaged in devotional service to the Supreme Personality of Godhead is known as a devotee. But there is a distinction between pure devotees and mixed devotees. A mixed devotee engages in devotional service for the spiritual benefit of being eternally engaged in the transcendental abode of the Lord in full bliss and knowledge. In material existence, when a devotee is not completely purified, he expects material benefit from the Lord in the form of relief from material miseries, or he wants material gain, advancement in knowledge of the relationship between the Supreme Personality of Godhead and the living entity, or knowledge as the real nature of the Supreme Lord. When a person is transcendental to these conditions, he is called a pure devotee. He does not engage himself in the service of the Lord for any material benefit or for understanding of the Supreme Lord. His one interest is that he loves the Supreme Personality of Godhead and he spontaneously engages in satisfying him. Thank you, Prabhu. Okay, ma'am. Thank you, ma'am. So, இந்த ஸ்லோகம் பாருங்க, அப்புறம் என்ன சொல்றோம்னா, ஒரு ஆத்மா இத்தனை ஜென்மம் எடுத்து எல்லா ஜென்மத்திலும் பக்தி செஞ்சு கடைசியா வந்து ஒரு ஜென்மத்துல ரொம்ப ஆழமான பக்தரை பிறக்குமா. ஓகே, ரொம்ப ஜென்மம் பக்தி செஞ்சு கடைசியா வந்து ஒரு ஜென்மத்துல ரொம்ப தூய பக்தரை பிறக்குமா அந்த ஆத்மா. அந்த ஆத்மா வந்து நீ பிரம்மலோக்கல கூட கொடுத்தா கூட ஆசைப்படாது. பிரம்மலோக்கல போய் என்ஜாய் பண்ணு. பிரம்மலோக்கா தான் இந்த 14 லோகத்துல வசந்த லோகம். அங்கதான் பிரம்மாதேவர் இருக்கார். அங்க போனா கூட ஆசைப்படாதான். ஏன்னா அவ்வளவு பக்தியா. இந்த பக்தி எப்படி வந்துச்சு, இத்தனை ஜென்மம் பக்தி கடைப்பிடிச்சு. சோ நீங்களாம் பாருங்க பக்தர்கள், நீங்களாம் இந்த ஜென்மத்துல நீங்களாம் பக்தரா இருக்கீங்க. சும்மா நீங்களாம் பக்தர் ஆகலாம். நீங்களாம் போன ஜென்மத்துல நீங்களாம் பக்தி கடைப்பிடிச்சு பூர்ணமா ஆக வாய்ப்பு இல்லை. அதான் திருப்பி இந்த ஜென்மத்துல நீங்க கண்டினியூ பண்ணிட்டீங்க. ஸோ இட்ஸ் நாட் பை ஆக்சிடென்ட். நீங்களாம் போன ஜென்மத்துல பக்தி செஞ்சு இதாம் கபிலம் பண்ணி இந்த ஸ்லோகத்தை சொல்றோம். ஓகே, சரி, 28, 29 ஸ்லோகம் படிக்க பண்ணுவி மாதாஜி. Yes, Prabhu. My devotee actually becomes self-realized by my unlimited causeless mercy. And thus, when freed from all doubts, he steadily progresses towards his destined abode, which is directly under the protection of my spiritual energy of unadulterated bliss. That is the ultimate perfectional goal of the living entity. After giving up the present material body, the mystic devotee goes to that transcendental abode and never comes back. But actual self-realization means becoming a pure devotee of the Lord. The existence of a devotee implies the function of devotional service and the object of devotion. Self-realization ultimately means to understand the personality of Godhead and the living entities, to know the individual self and the reciprocal exchanges of loving service between the Supreme Personality of Godhead and the living entity is real self-realization. This cannot be attained by the impersonalists or other transcendentalists. They cannot understand the science of devotional service. Devotional service is revealed to the pure devotee by the unlimited causeless mercy of the Lord. This is especially spoken of here by the Lord.
mat prasadena, by my special grace. This is also confirmed in Bhagavad Gita. Only those who engage in devotional service with love and faith receive the necessary intelligence from the Supreme Personality of Godhead, so that gradually and progressively they can advance to the abode of the Personality of Godhead. Thank you, Prabhu. Hare Thank you, Mataji. ரொம்ப நன்றி. ஸோ இந்த ஸ்லோகத்துல கபில முனி அழகா இப்படிப்படி சொல்றார். இந்த ஆத்மாந்த இப்ப இப்படி நம்பலாம் தூய பக்தர் ஆகணும்னா நம்ம கிருஷ்ண பகவானுக்கு மனசு வச்சாதான், பகவானுக்கான இருந்தா தான் நம்ம தூய பக்தர் ஆகணும். பகவான் மனசு வச்சாதான் நம்ம பகவானுக்கு பக்தி தொண்டை செய்யலாம். பகவான் மனசு வச்சாதான். ஓகே, அவர் மனசு வைக்கல நம்ம அவருக்கு பக்தி தொண்டு செய்ய முடியும். நீங்களே பாருங்க, ரொம்ப பேர் கோயிலுக்கு வருவாங்க, ஆனா சில பேர் தான் பக்தி தொண்டு செய்வாங்க. நீங்களே பாருங்க. ஏன்னா இந்த சில பேர் பக்தி தொண்டு செய்யறாங்க. ஏன் செய்யறாங்கன்னா பகவானோட கருணை அவங்களுக்கு பட்டுச்சு. அதனாலதான் மித்தவங்க வரவங்க ஆனா சேவை செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பகவான் கருணை இல்லை, அதனால அவங்க சேவை செய்ய மாட்டாங்க. ஒரு வாட்டி பக்தி மகாராஜ் மலேசியாவுக்கு வந்தார், ஹரே கிருஷ்ணா கன்வென்ஷன். ஒரு கிளாஸ்ல சொன்னார், என்ன சொன்னா, when you get opportunity to devotion service, then mean Radharani glance has fallen onto you. சொன்னார், யார் ஒருத்தர் பக்தி தொண்டு செய்யறாங்களோ, டிவோஷன் சர்வீஸ் செய்யறாங்களோ, அது என்ன அர்த்தம்னா ஸ்ரீமதி ராதாரனுடைய பார்வை உங்க மேல பட்டுருச்சு. ஸ்ரீமதி ராதாரன் பார்வை உங்க மேல பட்டுருச்சு, அப்பதான் நீங்க டிவோஷன் செய்வீங்க. அதுதான் கபில முனி சொல்றார். அதான் ப்ராப்பா அழகா எழுதிருக்கு. கிருஷ்ண பகவான் மனசு வச்சு அவர் கருணை தான் நம்மளுக்கு செவி கிடைக்கும். சரிங்களா? பகவான் மனசு வச்சாதான், யாரு செவி செய்யலையோ அவங்க தெரிஞ்சுக்க வேண்டாம், அவங்களுக்கு பகவான் கருணை கிடைக்கல. அவங்க கோயிலுக்கு வருவாங்க, நீங்க பாருங்களேன், கோயிலுக்கு வருவாங்க எல்லாம் செய்வாங்க, ஆனா செவி செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு கிருஷ்ண கருணை இல்லை, ராஜரணி கருணை இல்லை. ஸோ அதனால தயவு செஞ்சு நீங்கெல்லாம் நாளைக்கு நரசிம்ம கோயில போய் செவி செய்யுங்க. ஓகே, நீங்க செவி செஞ்சாதான் உங்களுக்கு நீங்க புரிஞ்சுக்கலாம், நாளைக்கு நரசிம்ம பகவானோட கருணை உங்களுக்கு பட்டுருச்சு. அது இருந்ததுனாலதான் நீங்க செவி செய்யுங்க. நீ செவி செய்யல, நாளைக்கு நரசிம்ம பகவான் கருணை இல்லை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஓகே, கடைசி ஸ்லோகம் Padmini Mataji, you can read. Prabhu. When a perfect yogi's attention is no longer attracted to the byproducts of mystic powers, which are manifestations of the external energy, his progress towards me becomes unlimited, and thus the power of death cannot overcome him. Yogis are generally attracted to the byproducts of mystic yogic power, for they can become smaller than the smallest or greater than the greatest, achieve anything they desire, have power even to create a planet or bring anyone they like under their subjection. Yogis who have incomplete information of the result of devotional service are attracted by these powers, but these powers are material. They have nothing to do with spiritual progress. As other material powers are created by material energy, mystic yogi powers are also material. A perfect yogi's mind is not attracted by any material power, but is simply attracted by the unallowed service to the Supreme Lord. For a devotee, the progress of merging into the Brahman effulgence is considered to be hellish. And yogic power, or the preliminary perfection of yogic power, to be able to control the senses, is automatically achieved. As for elevation to higher planets, a devotee considers these to be simply hallucinatory. A devotee's attention is concentrated only upon the eternal loving service of the Lord, and therefore the power of death has no influence over him. In such a devotional state, a perfect yogi can attain the status of
immortal knowledge and bliss. Thank you, Prabhu. Hare Krishna. Thank you, Mataji. So, இந்த ஸ்லோகத்திலும் இந்த கோட்பாடு பொருளில நம்ம என்ன கத்துக்கலாம்னா, நம்ம பகவான் சொல்றோம், ஓகே, தூய பக்தர், பர்ஃபெக்ட் யோகினா தூய பக்தர். தூய பக்தர் அவன் இந்த யோக சக்தி, யோக சிட்டி, நான் பெருசாகுது, நான் மறைகிறது, நான் பறக்கிறது, நான் லோகம் உருவாக்குறது. யோக சக்தி, இந்த ஒரு சக்தி அவங்க லோகத்தை உருவாக்கு, பிளானட்டை உருவாக்கு, ஒரு யோக சக்தி இருக்கு. ஆனா தூய பக்தர் இந்த மாதிரி யோகா சிட்டி எல்லாம் ஆசைப்பட, அவங்க ஆசைப்பட மாட்டாங்க. அவங்களோட ஒரே ஒரு ஆசை என்னது, நான் இப்பயும் பகவானுக்கு தொண்டு செஞ்சு கொண்டிருக்கணும். அதை ஒண்டி அவங்க ஆசைப்படுவாங்க. ஏன்னா இந்த யோகா சிட்டி எல்லாம் பௌதிகன்னு கபில முனி சொல்றோம். இதுதான் பௌதிக, பகவானோட பௌதிக சக்தியில உருவாக்கப்பட்டது இதெல்லாம். தூய பக்தர் ஆசைப்பட மாட்டாங்க. என் பிரபா இதான் சொல்றோம். பிரபா யோகி சொன்ன மாதிரி யோகிங்க தான் ஆசைப்படுவோம். இந்த யோகா சிட்டி எல்லாம் ஆசைப்படும். ஆனா தூய பக்தர் ஆசைப்பட மாட்டாங்க. ஓகே, இந்த யோகா சிட்டில சொன்ன மாதிரி அவங்களுக்கு பக்தி தொண்டு செய்யணும், பகவானுக்கு நான் பக்தி தொண்டு செய்யணும், அதை ஒண்டி அவங்க ஆசைப்படும். ஓகே, ஸோ அதனால பக்தர் இருக்கார், நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கொள்ளணும். நம்ம வேற ஒன்றும் நம்ம ஆசைப்படக்கூடாது. இந்த யோகா சரி இதெல்லாம் நம்ம ஆசைப்படக்கூடாது. நம்ம ஆசைப்படுறதுலாம் ஒண்ணுதான், பகவானுக்கு கடைசி வரைக்கும் நம்ம அவருக்கு தொண்டு செய்யணும். இதன் மூலியமா நம்ம அவரோட கமலை பார்த்து அடையலாம். இதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். இதுதான் பிரபாட் சொல்லி கொடுத்தார் நம்மளுக்கு. ஓகே, ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச்.